श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति हृदि विषमनसा स्वं चिन्वतामजताव पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। अरुणाचल शिव 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 अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल। हरि ओम तत्सत्। सद्दर्शनम உள்ளது 40 நாலாவது ஸ்லோகம்। आरभ्यते जीव जगत् परात्मा तत्त्वाभिधानेन मतं समस्तम् इदं त्रयं यावदहं मतिः स्यात् सर्वोत्तमाहं मतिशून्यनिष्ठा। ज्ञानम and gneyam and gnanagamyam அறிவு எதி பத்தி அறிவு இந்த அறிவுனால அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அறியறது அறிய போறது அறிந்ததுக்கு அப்புறம் சேர வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். அந்த ஞான விஷயத்தினு இந்த சத் தர்ஷனத்துக்கு பேர் தான் ஞான தர்ஷனம். ஞான தர்ஷனத்துக்கு பேர் தான் ஆத்ம தர்ஷனம். ஆத்ம தர்ஷனத்துக்கு பேர் தான் பரமாத்ம தர்ஷனம். சர்வம் பிரம்ம தர்ஷனம் அதே தான். அப்படிப்பட்ட சத்தர்ஷனத்தில் கடந்த வகுப்பில் நம்ம இந்த 4வது ஸ்லோகம் பார்த்துட்ருக்கிறோம். பகவான் ரமணருடைய
உபதேசம் ரொம்ப சுருக்கமாக நேர ஆழமாக இருக்கும். அத்தனை உபனிஷத்துகள், அவ்வளோ சாஸ்திரம், இத்தனை மகாத்மர்கள் லோகத்தில் அடிக்கடிக்கு வராங்க, சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. அப்படிப்பட்ட வகையில் இந்த ரமணருடைய உபதேசம் என்பது ரொம்ப சிறந்தது, அருமையானது, புரிஞ்சிக்க முடிய சக்தி இருக்கிறவங்களுக்கு. நம்ம வேறு புஸ்தகங்கள் அதெல்லாம் கூட படிச்சுட்டு வந்துட்டுருக்கிறோம், பிரகரண கிரந்தங்கள் அப்படியெல்லாம், பகவத்கீதா, உபனிஷத்து, அது எல்லாத்துடைய சாரம் இங்கே ரொம்ப சுருக்கமாக உத்தம அதிகாரிகளுக்காக சொல்லப்பட்ட விஷயம். இங்கே நமக்கு உள்ள அர்ஹதை இல்லைன்னா எது கேட்டாலும் ஒரே போல் தான் இருக்கும். அதனால் இந்த உத்தம அதிகாரிகளுக்காக சொல்லப்பட்ட இந்த சத்தர்ஷனத்தினை கேட்கறதுக்கு அடுத்த பல நிமிடங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக அலர்ட்டோடு இருப்போம். விஷயம் லோகத்தில் எல்லா மதங்களும் பல கிரந்தங்கள் எல்லாமே கூட பேசுகிற விஷயங்கள், முக்கியமாக மதம் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு ஈஸ்வர சக்தினை பற்றி சொல்கிறது, ஒரு பரமாத்மா சக்தி, அபவுட் த காட், ஒரு அபிப்பிராயம். மதம்னா கூட ஒரு அபிப்பிராயம். சார்வாக்க கடவுள் இல்லைன்னு சொல்கிற நாஸ்திகனுக்கு கூட மதம்னே சொல்கிறோம், சார்வாக மதம். அதனால் மதம்னு சொன்னதுனால இங்கே எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கடவுள்னு நம்புறவங்க மட்டும் இல்லை, நம்பாதவங்க கூட மதம். சமஸ்த அபிப்பிராயங்கள் அது எது மேலே ஆதாரப்பட்டு அவங்க அபிப்பிராயம் இருக்கின்றனது அப்படின்னு பார்த்தா பகவான் சொல்கிறாரு, எல்லாரும் இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் அவங்க அபிப்பிராயத்தின்னு சொல்லி பேசுவாங்க. ஜீவ, ஜகத்து அண்ட் பரமாத்மா. பரமாத்மா இல்லைன்னு கடவுள்னு நம்பாதவனும் கூட கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, நான் சொல்லுவேன், நான் பேசுவேன், நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு அது ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் அவனு பேசுகிறேன். ஜகத்து அது நிஜமா போய இந்த ஜகத்து பற்றி மறுபடியும் சில அபிப்பிராயங்கள். அதுக்கப்புறம் இந்த தனிப்பட்ட மனிதன், இவனு தனிப்பட்ட ஒரு ஆத்மையா, ஜீவனா, இவனு கதை என்ன, இவன் எங்கேருந்து வந்தான், எங்கே போவான், எதுக்கு வந்தான், இந்த மாதிரி ஏதோ ஒரு இந்த மூணுத்தில் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு தான் எல்லா அபிப்பிராயம். இங்கே சமஸ்த மதம்னு சொன்னால் எத்தனை மனிதர்கள் இருக்காங்களோ, எத்தனை மூளைகள் வேலை செய்கிறதோ அத்தனை மூளைகளுடைய அவங்களுக்கு என்னமோ தோணுறது, அவங்கள என்னென்னமோ நினச்சிக்கலாம். அதனால தானே ரெண்டு மனிதர்கள் அபிப்பிராயமே சேராத, சேரர் போல் புரிஞ்சுக்கிறது போல் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறத தவிர அதாவது அது என்னமோ திங்க் பண்ணுறது. ஆனால் எது பற்றி? இந்த மூணு பற்றி தான். இதுக்கு மிஞ்சி என்ன இருக்குது? மோஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொன்ன பௌத்திகவாதி கூட
உலகம் பற்றே நிறைய பேசுவான். அவனுக்கு வேறு இன்னொன்று தாட் கிடையாது. இந்த ஜீவா, பரமாத்மா, பர்த்து, டெத்து, நத்திங். வேர்ல்டு இருக்கியா, நல்லா எப்படி எப்படியெல்லாம் சம்பாதிச்சுக்க முடியுமோ, எப்படி எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ, அதிலேயே இருப்பான். ஸோ அதே என்ன சொல்கிறாருன்னா பகவான், மொத்தத்தில் இதெல்லாமே எல்லாரோட அபிப்பிராயங்கள் இந்த 3 மேலே ஆதாரப்பட்டு தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் உண்மை சொல்கிறேன் என்னன்னா, இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? எதுக்கு அது எல்லாத்தையும் பற்றி பேசுவேன், அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் అనేది இருக்கிற வரைக்கும் தான் இந்த 3. நான் இங்கே ஒருத்தனை, என்னோட அபிப்பிராயம் நான் சொல்கிறேன், நீ கேட்கணும். நான் கேட்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறது. இப்படி இந்த ஒரு நான் అనేది யாவது அகம்மதி சாத், எவ்வளோ நாளைக்கு இந்த நானே ஒன்று இருக்கின்றதோ அது இருக்கிற வரைக்கும் தான் இந்த 3 இருக்கும். அந்த நான் అనేది அங்கே கிளைம் பண்ணுறதோ சொல்கிறதோ இல்லாமல் தற்காலத்துக்கு காணாமல் போகிறதுனால தூக்கத்தில் அந்த 3 இருக்கா? ரொம்ப சுலபம் புரிஞ்சுக்கிறது. தூக்கத்தில் அந்த நானனி சொல்கிற ஆசாமி அவன் இல்லை. அவன் இல்லைன்னு அந்த 3மே இல்லை. அவங்க நீங்கள் சொல்லணும், அவங்க தூக்கத்தில் உங்களுக்கு ஜீவா அப்படின்னு நீங்கள் இருக்கிறதானோ இல்லை கடவுளை பற்றியோ ஜகத்தை பற்றி ஏதாவது இருக்காங்க? என்ன தெரிவிக்கிறது? அது இந்த நான் అనేది ஒன்று தோணினா தலை தூக்குனாதான் அந்த 3 இருக்கின்றனது. இல்லைன்னா கிடையாது. அதனால் அப்போது நீ என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த 3த்தினால உனக்கு சில சுகங்கள் இருக்கு, சில துக்கங்கள் இருக்கு இல்லையா? அந்த 3த்தினால உனக்கு சில சுகமும் இருக்கு, சில துக்கம் இருக்கு. யூ ஆர் கெட்டிங் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ போத். அப்போது நீ கண்டினியூஸாக இந்த சுக துக்கங்களுக்கு நடுவில் ஷெட்டில் ஆயிட்டுருக்க. உனக்கு அந்த ஷெட்டிலிங் பிஸ்னஸ் மெரி கோ ரவுண்ட் பிஸ்னஸ் அது வேண்டாம் இல்லைன்னா அதில் பல உனக்கு கேள்விகள் வருது. அந்த 3 பற்றி பல ஆசைகளும் வருது, பல மோகமும் ஏற்படுறது, பல துக்கமும் ஏற்படுறது, பல பயமும் ஏற்படுறது. சத்தியமாக இல்லை இது? ஏன் அப்படி எல்லாம்? அது எதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அதெல்லாம் தீர்த்துறதுக்கு நீக்கிறதுக்கு வழி இருக்கான்னா இருக்கு. அதுக்கு தான் இந்த உபதேசம், அதுக்கு தான் இந்த சத்தர்ஷனம். என்னன்னா சர்வோத்தமமான ஒரு உபாயம் இருக்கு. இதுக்கு மேலே இன்னொரு ரெமிடி, இன்னொரு உபாயம், இன்னொரு மருந்து இல்லை. என்னது? இந்த நான் అనేది இல்லாமல் செய்யறது தான். அகம்மதி சூன்ய நிஷ்டா. இதெல்லாம் சாதாரண அர்த்தம் பேசியாச்சு. கடந்த சத்சங்கத்தில் பேசி கடைசியாக ஒரு உதாரணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நான் ஜஸ்ட் எல்லாம் உங்களுக்கு ப்ரஷ் அப் பண்ணுறேன், ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அகம் అనే இந்த భావన, అహంకారం, நான் అనేది
அகம் అనేది இல்லாமல் செய்கிறதுன்னு என்ன? நான் இல்லாமல் ஆள் இல்லாமல் ஆகிறதா? அப்போ என்ன ஆத்மஹத்யை பண்ணி சொல்கிறீங்களா? அகம் இல்லாமல் ஆயிடுமே. உயிரோடு இருக்கே, சரீரத்தில் இருக்கேன்ன வரைக்கும் இந்த அகம் இருந்துகிட்டே இருக்கே అని தோணும் நமக்கு. நீ தற்கொலை பண்ணிக்க வேண்டியதில்லை. இப்படி இருக்கும்போதே எந்த அகம் இது? இந்த அகம் எங்கேருந்து கிளம்பிச்சு? தூங்கும் போது எங்கே போய் ஒடுங்கிக்கிறது? அது விசாரணை பண்ணும். உடம்பில்லாமல் செஞ்சுக்கிறது, தற்கொலை பண்ணுறது முடிவில்லை. பிரச்சனைக்கு முடிவில்லை. அது அதனால் இதோடு இருக்கும்போதே இப்போ உனக்கு இருக்கிற அந்த அறிவு வச்சே விசாரணை பண்ணி அகம் அனே இந்த போயான அகம், அகங்கார அகம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு சுத்தமான ஏகமான சாரமான சத்தியமான நித்தியமான அகத்தினை உணரு. அதுக்கு பேர் நிஷ்டா. நிச்சயேன ஸ்திதி அஸ்மின் இதி நிஷ்டா. இப்படி சொல்லும்போது இப்போவே அந்த அந்த அனுபவம் வரணும். இவ்வளோ நிறுத்தி நிறுத்தி உட்டி பேசுகிறாரே, அடுத்தது என்ன சொல்லலாம் இல்லையா? இப்போ மனசு முன்னாடி போகிறதுன்னா நீ பின்னாடி போகிறேன்னு அர்த்தம். இது ஸ்பீச் கிடையாது. அகம் மதி சூன்யம். இப்போ கண்ணு திறந்து இருக்கும்போது, இங்கே கேட்டுட்டு இருக்கும்போதே, பார்த்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாவது கிளிம்ஸ் அனுபவத்துக்கு வரணும். இது சொல்லி முடிக்கும்போது கடந்த சத்சங்கத்தில் 2 உதாரணம் கொடுத்துருக்கேன். ஒரு உதாரணம், நீங்கள் அதுக்கப்புறம் போய் மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணியிருந்தால் இப்போ நான் சொல்லும்போது அந்த உதாரணம் ஞாபகம் வந்துடணும். எனக்கு வயசாகிடுச்சு, அவ்வளோ மெமரி இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ மனனம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கடல் அலை ஒரு சொட்டு தண்ணி, 3 ஒன்று வந்து ஈஸ்வரா, ஒன்று ஜகத்து, ஒன்று ஜீவா. இந்த 3த்து நடுவில் எப்பவுமே டக் ஆஃப் வார்தா. ஈஸ்வர் ஏன் நான் சொன்ன மாதிரி நீ நடக்க மாட்டேன், நான் இவ்வளோ தர்மம் சொல்லிட்டேன், என்ன நினச்சிட்ருக்கேன் நீ? அவர் மறுட்டுறாரு. நான் பண்ணலாமான்னு இருக்கிறது சுவாமி, ஆனால் உலகம் என்னை இழுக்கிறது அனி இவனு சொல்கிறான். உலகம் என்ன சொல்கிறதுன்னா, நீயே உலகத்துக்குள்ளே வந்த? உலகம் என்னோடது, இது நீ தான் நீங்கள் வந்த, நீ வந்துட்டு என்ன மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு உலகம் சொல்கிறது. அப்படி தானே சொல்கிறேன். உலகம் என்ன, சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே சொல். ஏன் ரொம்ப சூடாக இருக்கேன், வெயில். ஆமாம், யார் வர சொன்னா ஒன்றுங்க? இந்த உலகத்துக்குள்ளே ஏன் வந்தா நீ? நாங்கள் இப்படி தான் இருப்போம் இங்கே அப்படின்னு பஞ்சமகாபூதங்கள் சொல்கிறது. ஸோ 3 பேருக்கு நடுவில் சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காம்படிஷன்.
நான் நேச்சர் நீ காங்கர் பண்ண போகிறோம் இவன் சொல்கிறான். வா வா பண்ணு பண்ணு, ஒரு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படி சுனாமி கொண்டு வந்து எல்லோரும் போங்கூடா போயாச்சு. இன்னும் ஏதாவது இப்படி இது என்ன ஒரு மாதிரி சண்டை தானே இங்கே நடந்துட்டுருக்கு. கடவுளும் நேராக வந்தார், அவதாரம் எடுத்துட்டேன்னு சொன்னால் அவர் கண்ணுக்கு முன்னாடி அவர் சண்டை நடத்திட்டார். இது என்ன கடவுள்? எப்போ அது சிந்திச்சோமா இப்படி? ஈஸ்வரன் சர்வசக்திமான் சர்வக்னன் எல்லாம் சொல்லும் போதும் அவர் வந்து எல்லாருமே அப்படி கை காட்டிட்டு எல்லாரையும் மாற்றலாம் இல்லை, ஒருத்தர்னு மாற்ற முடியல, ஒருத்தர்னு கூட மாற்ற முடியல. அவரே வந்து மாற்ற முடியலன்னா நாங்கள் இங்கே வியாசப்பேட்டு மேலே அதை உட்காந்துட்டு நாங்கள் சொல்ல போகிறேன், நீங்கள் எல்லோரும் கேட்க போகிறீங்க, நீங்கள் எல்லோரும் மாற போகிறீங்க. பிரம யார் மாறுவாங்க? எதுக்கு மாறுவாங்க? ஆனால் மாறணும் அறியணவனை நினைச்சவன் மாறுவான். அடுத்த உதாரணம் என்ன சொன்னான்னா, இந்த கிரிக்கெட் மேட்ச் அதில் வந்து அம்பையர், ஃபீல்டர், பவுலர், பேட்ஸ்மேன் இருப்பான், 3 பேர். இந்த 3 பேரில் யாரும் ஒருத்தர் இல்லைன்னா கூட அங்கே கேம் நடக்காது. அம்பையர் வந்து ஈஸ்வரன், இந்த பேட்ஸ்மேன் வந்து ஜீவா, பவுலிங் பண்ணுற அந்த ஃபீல்டர்ஸ் வந்து ஜெகத்து. இதில் யார் ஒருத்தர் வந்து நாங்கள் விளையாடலை, எங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி போனால் அடுத்தவன் என்ன பண்ணுவான்? அவனும் போவான். இவங்க 2 பேர் போனால் அம்பையரு என்ன வேலை இருக்கு அவருக்கு? அப்போது இவங்க 3 பேரும் யார் இருந்தாலும் வந்தானும் போனானும், ஆனால் இந்த 3 பேர் இருந்து விளையாடுற அந்த பூமி, கிரவுண்டு, பிச்சு அது அப்படியே இருக்கு. அது இல்லாமல் இவங்க 3 பேர் அங்கே இருப்பாங்களே, இருக்க முடியுமா? அந்த கிரவுண்டு பிச் வந்து பிரம்மா. அந்த பரமாத்மா பிரம்மா இல்லைன்னா ஈஸ்வரனும் அம்பையர் இது நீங்கள் இப்போ அது 3 கம்பேர் பண்ணிங்க. ஏன்னா கிரவுண்டு மாட்டவன்னு சொல்லி விட்டுட்டா பத்தாதுங்க. அந்த கிரவுண்டு என்ன? அது ஆதாரமானந்த, ஆதாரம் ஆனந்தம், அகண்ட போதம், யஸ்மின் லயம் யாதி புரத்ரயஞ்ச, கைவல்யோபனிஷத்து. அது ஆதாரம். அதுதான் இங்கே விஷயம் சொல்லப்பட்டது. ஸோ இது ஒன்றும் சூக்ஷ்மமான உதாரணம் எடுக்கணும்னா ஆகாசம். நேற்றுக்கு பகவத்கீதையில் கூட அந்த உதாரணம் வந்துச்சு. ஏன்னா கிரவுண்டு பற்றி சொன்னால் கிரவுண்டு கூட கட்டி போயிடும், மாறி போயிடும், இறங்கி போயிடும், உடஞ்சி போயிடும். ஆகாசம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஈஸ்வரன் வந்தார் அவதாரம் எடுத்துக்கிட்டு, ஏதோ ஒரு ஓகே காட் மேன் எந்த மதமாக வந்தார். எங்கே வந்தார்? இந்த ஆகாயத்துக்குள்ளே வந்து இங்கே தான் இறங்கிட்டு. நீ எங்கே இருக்க? நானும் ஆகாயத்தில் தான் இருக்கேன். மலை, செடி, கொடி, நதிகள், சமுத்திரம் அதெல்லாம் எங்கே இருக்குது? எல்லாம் ஆகாயத்தில் இருக்கேன். இப்போது இவங்களுக்குள்ள அதானே சொன்னானு, டக் ஆஃப் வார். என்ன பிரச்சனை, என்ன சண்டை வந்தானோ ஆகாயத்துக்கு முதல் கேள்வி, ஆகாயம் இல்லாமல் இவங்க எல்லாரும் இருக்க முடியுமா? முதல் கேள்வி.
இருக்க முடியாது. சரி, இங்கே இப்படியெல்லாம் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனைகளுக்கு அந்த ஆகாயத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்து ஆகாயம் கூட சேர்ந்து எப்பாவது தலை பிடிச்சிக்கிட்டு அழுமா? ஏண்டா இப்படி இருக்கீங்க? யாரும் சொன்னது கேட்க மாட்டுறாங்கோ. அன்கன்சர்ன்ட். அகம்மதி சூன்ய நிஷ்டக்காக பேசிகிட்ருக்கேன். இப்போது ஆகாயம் எக்ஸாம்பிளும் பக்கத்தில் வச்சுட்டு, கிரவுண்ட் எக்ஸாம்பிளும் பக்கத்தில் வச்சுட்டு, அகம், சுத்த அகம், நான், அகங்காரம் இல்லை, சுத்த அகம். என்ன வித்தியாசம் சுத்த அகம் அண்ட் అహంకార అహం? శుద్ధ అహం అనేది జ్ఞానస్వరూపం, అహంకారం అనేది பிரகிருதி மேட்டரான மனசினால் உருவாக்கப்பட்ட ஒரு எண்ணம். అహంకారం అనేది అది ஒரு జ్ఞానం தான். மைண்ட் అనేది கூட ஒரு జ్ఞాனமாக தான் இருக்குது நமக்கு இப்போ. ஆனால் அது த நாலேஜ் வித் த தாட். ஆனால் when we talk about the Shuddha Aham Brahmam, real Aham, thought free. இங்கே எண்ணம் இல்லை. என்ன உங்களுக்கு அப்போ சந்தேகம் வரும், அகம்மதிஹன்னா அகமன்னு அனே எண்ணம் இல்லாமல் அன்றாரு. அகமனேது இல்லாமல் அப்போ வேறு என்ன இருக்குன்றீங்கன்னு இன்னொரு அகம் இருக்கு. த ரியல் அகம் இஸ் தேர், actual aham is there. In the pseudo unreal virtual aham is the culprit எல்லாத்துக்கும். அதனால அதிலோ நிஷ்டாத்தனாயிடுச்சுன்னா அதுதான் உத்தமமான பலம், பிரயோஜனம் உனக்கு. அதுக்கப்புறம் இனிமேல் உனக்கு பிரச்சனை అనేది கிடையாது. எந்த வகையிலையும் எது பற்றியும் என்னைக்கும் எப்பவுமே எங்கேயும் உனக்கு பிரச்சனை இல்லை. அதனால்தான் சர்வோத்தமமான அந்த அகம்மதி சூன்ய நிஷ்டையேவ மருந்து. இங்கே ஜாக்கிரதை புரிஞ்சுக்கலன்னா அந்த அகம் நானேது இல்லாமல் எப்படி இருக்குன்னு இருக்கே. நீ தூக்கத்தில் இருக்குல்ல, தூக்கத்தில் இருக்கே உனக்கே தெரியறது. அங்கே தான் நிம்மதியாக இருக்கானியும் உனக்கு தெரியறது. அப்போது அந்த நிலை, அந்த நிம்மதி இப்போ வராதா? வருமா வராதா? வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? சத்தர்ஷனம் படி. அடுத்ததாக பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சத்யம் ருஷாவா சிதிதஹம் ஜடம் வா துக்கம் சுகம் வேதி முதா விபாதஹ அத்ருஷ்டலோகா நிரஹம் பிரதீதிஹி நிஷ்டா அவிகல்பா பரமாகிலேஷ்டா. அந்த தாட் ஃப்ளோ, அந்த ஸ்லோகத்தில் கருத்துக்கு இங்கே அப்படியே ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஒரு ஸ்லோகத்திலேயே எங்கோ மேக்ஸிமம் கடைசி வரியில் எங்கோ அந்த மகா வாக்கியம் ஒன்று வரும்னு சொன்னேன். அந்த படித்து முடித்த 4வது ஸ்லோகத்தில் பார்த்தா அகம்மதி சூன்ய நிஷ்ட
தத்வமசிஷ்டா இஸ் த மகா வாக்கியம். அது எப்படியா டிரான்ஸ்ஃபர் தத்துவமசி, அந்த அகங்காரம் இல்லாத நீ அதுதான். அதேபோல் இந்த இப்போ படித்த இந்த 5வது ஸ்லோகத்திலையும் சொல்கிறேன். அர்த்தம் இல்லை, பார்க்கும்போது கடைசியில் சொல்கிறேன். என்ன சொல்கிறார் இங்கே இந்த ஸ்லோகம் எதுக்குன்னா, அதான் மேலே சொன்னானே 3 விஷயங்கள், ஜீவ ஜெகத் ஈஸ்வரா. இது பற்றி சொல்கிற அந்த அபிப்பிராயங்கள் எல்லாமே, அந்த வாதனைகள் எல்லாமே, ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே சுத்த வேஸ்ட், சுத்த வேஸ்ட். முதா விவாத வார்த்தை. முதான்ன சுத்த வேஸ்டான ஆர்குமெண்ட். டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எவ்ரிதிங் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். என்ன விவாதம் பண்ணுவாங்க ஜெனரல்லி? நான் இப்போ கொஞ்சம் அந்த தாட் ஜீவ ஜெகதீஸ்வரனை நான் ஒரு விதமாக சொல்லிட்டேன். த கான்ஸ்டன்ட் ஃபைட் பிட்வீன் தீஸ் த்ரீ அணை. இப்போ இங்கே வேறு விதமாக பகவான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. இந்த உலகம் உண்மையா போயா? நம்ம வேதாந்திகள் கேட்குற கேள்வி போல இது. வேதாந்தம் இல்லை, இது சைத்தன்யமா ஜடமா? இந்த உலகத்தில் சுகமா இருக்க துக்கமா? இப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், வாத விவாதங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்களே லோகத்தில், இதெல்லாம் சுத்த வேஸ்ட். இப்போ கடவுளை பற்றி கூட, கடவுள் நிஜமாக இருக்காரா இல்லையா? அதான் மேலே தாட் கனெக்ஷன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அங்கேயும் இது கொஞ்சம் சொல்லிட்டானே. உலகம் போயா நிஜமா? சயின்டிஸ்ட் இந்த உலகம் எல்லாம் மேட்டர், அவனும் ஒத்துக்கிறான், நம்மளும் சொல்கிற மேட்டர் இது ஜடம். ஆனால் இந்த மேட்டரில் தான் சைத்தன்யம் வந்துச்சுன்றான் அவனை. நம்ம என்ன சொல்கிறோம்? சைத்தன்யம் அப்படி வரல, சைத்தன்யம் எப்பவுமே இருக்குன்றான். இந்த ஜீவன் தனி 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 ஒரு உடம்புல ஒரு ஜீவன், ஒரு ஷூக்கு ஒரு சோல் மாதிரி இந்த ஒரு உடம்புக்கு ஒரு சோல். சாங்கிய யோகா அவங்களெல்லாம் இப்படி பேசுவாங்க. இத்தனை ஆர்குமெண்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ், இது எல்லாமே எதுக்கு? நம்ம இத்தனை கேள்விகள் உனக்கு எப்போ வருது? அவனுக்கோ உனக்கோ யாருக்கோ கேள்வி எப்போ? நான் இருக்கும்போது தானே வருது. இந்த நான் இல்லாத போது தூக்கத்தில் அந்த கேள்விகள் இருக்கா? எந்த கேள்வி இல்லை. அதனால் இந்த விவாதங்கள் எல்லாம் முண்டகோபனிஷத்தை சொல்லும். அந்யா வாச்சோ விமுஞ்சதா, சத்தியம் பற்றி தவிர, பிரம்மம் பற்றி தவிர வேறு இன்னொன்று ஏதாவது அந்யா வாச்ச லோக வார்த்தைகள்,
அந்த விஷயம் இதெல்லாம் விட்டுடணும். நீ உன்னோட ஸ்வரூபத்தில் நிற்கணுமன்னா, சத்தியத்தை நீ பிடிச்சிக்கணுமன்னா, நீ சத்தியமனு உணரணுமன்னா, அந்யா வாச்சோ விமுஞ்சத. அந்யா வாச்ச வாய் திறந்து பேசினா மட்டும் நினச்சிக்கக்கூடாது. இப்போது மனசில் எத்தனை எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனசுக்கு அந்த எண்ணங்கள் అనేది இல்லாமல் ஆலம்பனம் அது உயிரோடு இருக்காது. மனசு வேலை பண்ணுறதுன்னாவே அதுக்கு ஏதாவது எண்ணம் ஆலம்பனம் இருக்கணும். அந்த ஆலம்பனம் எண்ணம் இல்லைன்னு அது கான்ஷியஸ்னஸ் தான், அது சைத்தன்யம் தான். ஆனால் அது அந்த எண்ணம் అనేది அங்கே உருவாகும் போதோ அது செழிக்கிறது. செழிக்கும்போது கலங்கிறதுனால தப்பாக நினச்சிக்கிறது. அதனால் எண்ணங்கள் அங்கே இருந்தால் அது மனசு நிற்கும். அதனால தான் நமக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மறந்து மனசில் வருது போகிறதுக்காக முதல் அந்த கடவுள்னு பற்றி நினச்சிக்கிறது, அந்த எண்ணங்களை கொண்டு வான்னு சொல்கிறோம் முதல். அதுக்கப்புறம் தான் பிரம்ம ஆத்ம சிந்தனை இதெல்லாம். அது கொஞ்சம் கூட பண்ணாதவனுக்கு இது கஷ்டம். அதுக்கு தான் உபாசனவே. நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்கிறார், வாதோ ந அவலம்பிய. பக்தி சாஸ்திரம் வாதங்களுக்கு போகாத. அந்த கடவுள் பெருசா, இந்த கடவுள் பெருசா, உங்கள் மதம் பெருசா, என்னோட மதம் பெருசா, என்ன இதெல்லாம் எதுக்கு உனக்கு? என்னதான் அடையுவேன் அதெல்லாம் பண்ணி? அதனால் உலகம் பற்றியோ ஜீவ பற்றியோ கடவுளை பற்றி சம்பந்தப்பட்டு இந்த விஷயங்கள் ஏதாவது இது உண்மையாக போயாவது ஜடமா சைத்தன்யமா, இங்கே சுகமா துக்கமாக இருக்கேன். வேதாந்தம் பொதுவாக இங்கே நிறைய துக்கம்தான் இருக்கன்னு சொல்லும். கிருஷ்ணரே சொன்னார்ல, இது அசாஸ்வதம் துக்காலயம், அனித்யம் அசுகம் லோகம், துக்காலயம் அசாஸ்வதம். வேறு இன்னொருத்தர் இந்த உலகத்தில் எவ்வளோ ஆனந்தம் இருக்குது, எவ்வளோ சுகம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பண்ணால் இன்னும் பெட்டரு லோகத்துக்கு போகலாம். பெட்டர் லோகம் அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டு, ஏதோ லேண்டு, ஆக்லாண்டு, எங்கே போவேன்? ஸ்வர்க்கம். சில வாட்டி ஸ்வர்க்கம் போல் அங்கே அந்த சுகங்கள் சிலது அங்கே போக முடியல. போனால் இன்னும் கொஞ்சம் மிச்சம் ஏதாவது இருந்தால், இல்லை இப்போ அங்கே இடம் இல்லைன்னு சொன்னால் தான் இங்கே மனிதன் இந்த மாதிரி ரொம்ப சுகங்கள் கிடைக்கும். அவனுக்கு கிடைக்க நிறைய பணம் கிடைக்கும், நிறைய வசதி கிடைக்கும், நிறைய சுகங்கள் கிடைக்கும், எப்போ ஏதாவது அனுபவிக்கலாம். அப்படியெல்லாம் கிடைக்கிறது இங்கே. அது என்ன சாம்பிள் ஆஃப் தி ஸ்வர்க்கம் ஒன்லி. ஸோ அதனால் ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். சாதனா பஞ்சகத்தில் கூட சங்கரர் சொல்கிறார், இது துஸ்தர்க்காத் சுவிரம்யதாம். துஸ்தர்க்கம், தர்க்கம்னா ராங் லாஜிக், அன்வான்ட், வேஸ்ட்ஃபுல். இப்போ அதெல்லாம் தெரியலன்னா அதெல்லாம் உனக்கு என்னதான் கிடைக்கும் சொல்கிறோம். எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு ஜெனட்டிக்ஸ் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, இல்லை எனக்கு ராமர் பற்றி தெரியாது, கிருஷ்ணர் பற்றி தெரியாது, இல்லை இந்த நாட்டில் என்னென்ன ஊர் இருக்குது தெரியாது, உலகத்தில் என்னென்ன
வண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு இருக்க தெரியாது, ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதெல்லாம் தெரியலன்னு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஆனால் உனக்கு நீ யாருன்னு தெரியலன்னா மகதி வினஷ்டி, பரம நஷ்டம். அதனால் எந்த கடவுள் இருக்காரா இல்லையா தெரியலன்னு ஒன்றும் பரவாயில்ல, நீ நம்மளேன்னு பரவாயில்ல, நீ இருக்கேன்னு ஒன்று நம்புறியா இல்லையா? அப்போ நீ யார்? நீ யார்? உன்னை பற்றி உனக்கு தெரியுமா? அப்போது எங்கே இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாத, ஜீவ ஜெகத்தீஸ்வர் இல்லாத ஒரு நிலை, அதிருஷ்டலோகாக. அதிருஷ்டலோகாகன்னா எங்கே உலகமே பார்க்கலையோ, உலகமும் பார்க்கல, நானான அகங்கார ஜீவமும் தோணலை, கடவுளை பற்றி நினைவு கிடையாது, எதுவுமே இல்லாத அந்த ஒரு நிலை இருக்குது பார்த்தியா? அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால் அந்த நிரகம் பிரதீதிஹி நிஷ்டா, அங்கே நிஷ்டா வார்த்தை உபயோகப்படுத்திட்டார்ல முந்தாவது ஸ்லோகத்தில், அதே இங்கே நிர் அகம் பிரதீதிஹி, அகங்காரம் అనేది இல்லாமல் நிர் அகம் பிரதீதிஹி, அந்த நிலை ஸ்டேட்டை எங்கே லோகங்கள் இல்லை, இல்லதுமே லோகம்னா அர்த்தம் எவ்ரிதிங். வைகுண்டம் கூட ஒரு லோகம் தானே சொல்கிறான், கைலாசம் ஒரு லோகம் தானே சொல்கிறான். லோகம் இல்லைன்னா மனசுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நிரகம் பிரதீதி, அகங்காரம் இல்லாத போது கனெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் போன ஸ்லோகத்தில் கனெக்ஷன் இருக்குது, அங்கேயும் எங்கே நிரகம் பிரதீதி, அகம் மதி சூன்யம் எங்கே இருக்கு? தூக்கத்தில் இருக்கேன்னு கண்டுபிடிச்சோம். அப்படி இருக்கும்போதும் நான் நினைவுல மட்டுமே இப்போது வேறு ஏதோ நினச்சிக்கிட்டு இங்கே குழப்பிக்கிட்டு திண்டாடணும் அப்படின்னு கேள்வி கேட்டால், அதனால தான் நானும் சொல்கிறோம், நீ இந்த ஆர்குமெண்ட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கூட நீ எந்த மனசுனே அங்கங்கே போக விடாமல் பேசாமல் கொஞ்சம் நேரமாவது விவகாரத்தில் விரமிச்சிக்க முடியல. சத்சங்கத்துக்கு இங்கே பஜனை பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கூட நம்மளால் பேசாமல் கொஞ்சம் நேரம் இருக்க முடியலன்னா எப்படி தான் இந்த மனசு நீ கட்டுப்படுத்த போகிறேன்? சத்சங்கம் வந்தது சத்துன்னு கேட்கணும். அப்போது எப்போது சொல்லியிருப்பேன், சத்சங்கத்துக்கு போகிறோம் இன்னைக்கு சொன்னாவே எனக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் ஏதோ வீட்டு வேலை பண்ணி முடிச்சாச்சு, ஏதோ வாட் எவர் என்னோட. நான் அதுக்கப்புறம் நான் அந்த தியானத்தில் இருக்கணும், சத்தர்ஷனம் கேட்க போகிறேன், தியானத்தில் இருக்கணும், அது மனனம் பண்ணணும், என்ன கேட்டான் அப்போது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு ரெடியாகி சத்சங்கத்துக்கு இங்கே அப்படியே ஒரு ரெடியாக இருக்கணும், கற்பூரம் போல் ரெடியாக இருக்கணும். அப்படி அடுத்த தாட் சொன்னால் அப்படியே பற்றிக்கணும். அப்படிப்பட்ட மனசுனே நினைவில் கொண்டு வந்துக்கிறதுக்கு தூக்கம் అని உதாரணம் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ எங்கே உலகங்கள் எதுவுமே இல்லாத, அகங்காரம் இல்லாத பிரதீதிலோ உனக்கு நிஷ்டை வந்துச்சுன்னா லோகத்தில் எல்லாரும் விரும்புறது நிஜமா? ஓகே, அந்த அவிகல்ப நிஷ்டா, அந்த பரமாத்ம நிஷ்டா. அவிகல்பம்னா நோ விகல்பம், நோ ஆசிலேஷன். మనసన్నావే వికల్పం, సంకల్ప వికల్పాత్మకం మనః, తత్వబోధుల డెఫినేషన్.
சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹ. அந்த விகல்பங்கள் இல்லை. அப்படிப்பட்ட நிரகம் பிரீத்தி நிஷ்டா, அவிகல்ப நிஷ்டா, அதே ஒன்று சொல்கிறதுக்கே 3 வார்த்தை. அதிதா பரமாத்மனிஷ்டா, அதிதா அகில இஷ்டா. இஷ்டா அங்கே நிஷ்டா, எல்லோருக்கும் பிடிச்சது இதுதான் அப்படின்னு யூனிவர்ஸில் டிக்ளேர் பண்ணுறாரு. அகில எல்லோரும் விரும்ப, எகெயின் தூக்கத்துக்கு போகிறோம் எக்ஸாம்பிள். ஏன்னா எல்லோரும் விரும்புறது என்ன? உங்கள் கடவுள் வேறு, எங்கள் கடவுள் வேறு, எங்கள் மதம் வேறு, உங்கள் மதம் வேறு, உங்கள் சாப்பாடு வேறு, எங்கள் சாப்பாடு வேறு, எங்கள் மொழி வேறு, உங்கள் மொழி வேறு, அப்பப்பப்பப்பா இதெல்லாம் இருக்கு. ஆனால் தூக்கம் காமன், தூக்கம் காமன். ஈவன் ஜந்து கூட அதே. ரொம்ப க்ரூரமாக இருந்த புலி கூட தூங்கி போச்சுன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் நீ தூங்கிட்ட, அதுக்கே தெரியாது, உனக்கு தெரியாது. கிராமத்தில் சில வாட்டி இப்படி எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் பாம்பு வந்து நைட் அப்படியே அதையும் இந்த பெட்ஷீட்டுக்கிட்ட அப்படியே இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது தான் அது கலக்கம் எடுக்கும்போது தான் தெரியும். அதையும் அங்கே இருந்துச்சு. எத்தனை மணி நேரம் இருந்துச்சு? உனக்கு ஏதாவது தெரியுறதா? அப்போ பயம் இருக்கா? அப்போ தெரியாத வரைக்கும் பயம் இல்லை, தெரிஞ்சதுக்கப்புறம் பயம் வந்துச்சு. அப்போ எல்லாரும் விரும்புறது என்னன்னா, அதான் எல்லாரும் இஷ்டப்படுறது இந்த தூக்கம் இருக்க. பார்த்தீங்களா, உபனிஷத்தும் அவ்வளோ தூக்கம் பற்றி அனலைஸ் பண்ணுறது. ரமணரும் நிறைய வாட்டி இந்த விஷயங்களை பற்றி அனலைஸ் பண்ணி பல இடத்துல சொல்லுவார். இப்போ இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா. ஆனால் நித்ரானே தூக்கம்னு சொல்லலை. எல்லாருக்கும் இஷ்டமானது இதுதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உனக்கு எப்படி புரியும்? அந்த பரமாத்ம நிஷ்டா, அவிகல்ப நிஷ்டா, நிரகம் பிரீத்தி இது நிஷ்டான்னு புரிஞ்சுதா? அது புரியணும்னு அந்த ஒரு பதத்தை நீ தியானம் பண்ணணும். அதுக்கு நான் தமிழ் சொல்லி கொடுத்தானும் இல்லை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாலும் நீ அந்த ஒரு வார்த்தை சிந்திக்க வேண்டியிருக்கு. சிந்திச்சு அதோட சாரத்தினே மனசில் புரிஞ்சுக்கிறது இல்லை, சுவானுபவத்தை கொண்டு வரணும். அப்போ அது உனக்கு புரியறதுக்காக நாங்கள் இந்த நித்ரா எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா உனக்கு புரியாது. அதனால் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சு எதுவுமே இல்லாத போதுதான் உனக்கு நிஜமான சுகம் இருக்குன்னு நித்ரன்னு விசாரணை பண்ணி புரிஞ்சுக்கிட்டு, அப்போது அந்த விதமாக நினைவில் இருக்கும்போதே ஞானத்தோட அந்த தூக்கம் அனுபவம், ஞானத்தினால தூக்கத்தோட அனுபவம், தூங்காமே கொண்டு வந்த நீ ஞான நிஷ்டவான். அதுதான் நிஷ்டா நிஷ்டா நிஷ்டான்னு சொல்கிறாரு. விகல்பமே இல்லை, அங்கே பேதமே இல்லை. அதுதான் பரமமாக இருக்கு. அப்பரமத்தை தொட்டுனாதான் நீ பூர்ணமாக இருக்க. அது எங்கே தொடுற பரமத்தனை? தூக்கத்தில் தொட்டுட்டு இருக்கிறோம். அப்போது ரமணர்கிட்ட கேட்டார் ஒரு பக்தன், பகவானே ஸ்லீப் இஸ் த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு கேட்டார். தூங்கிறது ஆத்ம சாட்சாத்காரம் ஆகிற போலா? செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு கேட்ட பகவான் ரொம்ப சுருக்கமாக அழுமையாக கொடுப்பார் பதில். தட் இஸ் செல்ஃப். there is no realization. அது ஆத்மா.
அதனால் இந்த ரியலைசேஷன் அనే வார்த்தை நினைவுல கொண்டு வரோம் நம்ம. அது அதனால் there is no realization there is self. ஸோ இயற்கையிலோ ஈஸ்வரன் நமக்கு இயல்பாக அந்த ஒரு எல்லோருக்கும் நம்ம ஸ்வரூப அனுபவம் அங்கே கொடுக்கப்படுறது, ஆனால் பிரயோஜனப்படுறதில்லை. அதனால தான் எப்பவும் கேட்போம் திரும்பி, ஏன் தூக்கத்துன்னு விரும்புகிறோம்? எத்தனை எப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை கஷ்டமாக இருந்தாலும், உடம்பு வியாதியாவது மனோவியாதியாவது வெளியில் கஷ்டம் எதுக்காவது பரிஷ்காரம் தூங்கணும்னு தோணுறது. எப்படியாவது டேப்லெட் போட்டு ட்ரக்கு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்கணும். ஏன்? திஸ் இஸ் மல்டிமில்லியனர் டாலர் வர்த் கொஸ்டின். அப்போ நீ விசாரணை ஒர்க் பண்ணுவேன். எஸ், தெர் இஸ் சம்திங். ஐ ஆம் டச்சிங் மை கோர். என்னுடைய ஸ்வரூபத்தை நான் தொட்டுறதில்லை. நான் அங்கே போய் மர்ஜ் ஆகிட்டேன். யார் போய் மர்ஜ் ஆகிட்டான்? அகங்காரம் மர்ஜ் ஆகி போயிடுச்சு. அப்போது இந்த அகங்கார விருத்தி வரதுக்கு காரணம் மனசு கூட எங்கேருந்து உதயிச்சன்னா ஆத்ம சைத்தன்யத்தில் உதயிச்சு. அதுக்கப்புறம் அது டாமினேட் பண்ணுறது. எங்கேருந்து உதயிச்சதோ அந்த பின்னாடி இருக்கிற பிரகாசிக்க செய்கிற நிஜ ஆத்மா நிஜரூப போதத்தனை தெரிய விடாமல் இங்கே அது ஆடுறது, ஆட்டம் போடுறது. அந்த ஆட்டம் நிறுத்திட்ட குழந்தை பகல் எவ்வளோ அமக்களம் பண்ணி, சில குழந்தை குட்டி ரொம்ப குறும்பு, அம்மாவுக்கு பிடிச்சிக்க முடியாது, அப்பாவுக்கு பிடிச்சிக்க முடியாது. சில இதில் அப்படியெல்லாம் ஒரு ஆக்டிவ் கொண்டது. அந்த 1 or 2 years அந்த டைமில் தூங்கி போச்சா, எல்லா மக்களும் அவன் அடங்கி போச்சு. அது இந்த அகங்காரம் பண்ணுற இந்த அமக்களம், இந்த கன்ஃபியூஷன், இந்த டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த கேள்விகள், இந்த ஆசை, எவ்ரிதிங் அதுக்கு சேர்ந்தது. அதனால் சர்வம் சக்கலம் அங்கே லயமாகிறது. நிரகம் பிரதீதி. அந்த நிஷ்டை வந்தப்போ அங்கே லோகங்கள் எங்கே இருக்கு? அதிருஷ்டா லோகாக. அது நீ விரும்புகிற இல்லையா? அது விரும்புகிற, இப்போ விரும்புகிறேன். ஆனால் இப்போது நான் நேச்சுரலாக கொடுக்க முடியாது. குருவானாலும் சரி நேச்சுரலாக கொடுக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் இப்படி பேசிட்டு ஒரு நிலைக்கு அப்படி வசந்த நிலைக்கு கொண்டு போகலாம். தவிர அது உனக்கிட்ட இருக்கப்பா, நீயே விசாரணை பண்ணி நீ அதில் நின்றுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணிக்கோ. நித்ர தூக்கம் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இல்லையா? அப்படி தான் சொல்ல முடியும். உனக்கு வேண்டியது அதுதான், உனக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது கிடைக்கிறது அதுதான். அதை பற்றி நீ ஏன் முயற்சி செய்ய மாட்டேன்? அதனால் இந்த ஸ்லோகத்தில் அப்படி எல்லாரும் இயல்பான ஆசை அவங்களோட ஸ்வரூபந்தான் அங்கே பூர்ணமாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதேபோல் இப்போ நினைவில் இருக்கணும்னா ஞானம் வேணும். தூக்கத்தில் ஞானம் தேவையில்லை, சொப்னத்தில் ஞானம் தேவையில்லை, நினைவு ஞானம். சரி, அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பற்றி விவேக சூடாமணியில் சங்கரர் கூட ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நீ பல வேதாந்தங்கள், புஸ்தகங்கள், நூல்கள், திருமுறை, அந்த முறை, இந்த முறை, அந்த வாதரம், இந்த வாதரம் இருக்குல்ல, ஏதோ வாதரங்கள், திருவாதிரை,
இல்லை வேதாந்தத்திலேயே அது படித்தோம் இது படித்தோம் அது இல்லை இல்லை, திரும்பி வேறே யாராவது கூட அது இதெல்லாம் கேட்டுட்ருக்கே இதெல்லாம் கேட்டுட்ருக்க. அவிஜ்ஞாத்தே பரே தத்துவே சாஸ்திராதீஸ்து நிஷ்பல. நீ இந்த பரமாத்ம தத்துவம் அது நீதானே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ உபயோகப்படலைன்னு உன்னோட புத்தி சர்வ சாஸ்திரங்களும் சர்வ பாராயணங்களும் சர்வ மத ಕ್ರಿಯೆಗಳು ಕರ್ಮಗಳು ಎಲ್ಲ ಶುದ್ಧ ವೇಸ್ಟ್. இது வரலன்னா அது சாஸ்திர அதீஸ்து, சாஸ்திரத்தை நல்லா படித்தான், பண்டிதன், பட்டம் வாங்கியிருக்கேன். அந்த சாஸ்திரம் அது பரமாத்ம தத்துவத்தினே உன்னோட ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கிறது உபயோகப்படலைன்னா அது சுத்த வேஸ்ட்ன்றார். அடுத்த ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம். 6வது ஸ்லோகம். சரூப புத்திர் ஜகதீஸ்வரே ச சரூபதீராத்மனி யாவதஸ்தி அரூப ஆத்மா எதி கः பிரபஷ்யேத் சா திருஷ்டிரேகா அனவதிர்ஹி பூர்ணா. ಮುಂದಾವದ ಶ್ಲೋಕத்தில் ಮುಖ್ಯமான வார்த்தை நிரம்பிரதீதி நிஷ்டா. அது மகாவாக்கியம். நிரகம் பிரதிதி அகங்கார ரஹித தாட் ஃப்ரீ தட் நாலேஜ் சுத்த அகம், அந்த நிஷ்டா அதுதான் உன்னோட இஷ்டம், எல்லாரோட இஷ்டம். அதனால் அந்த நிஷ்டைக்காக நீ இஷ்டப்படணும், கொஞ்சம் கஷ்டமும் படணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த நிஷ்டனை அடைஞ்சாச்சுன்னா உனக்கு இனிமே எந்த கஷ்டம் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டப்படும். ಮುಂದಾವದಿ ಶ್ಲೋಕத்தில் கூட பரம அப்படின்னா சுப்ரீம். அந்த பரம அது பூர்ணம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் கடைசி வார்த்தை அனவதி அனவதி பூர்ணா. அவதி பவுண்ட்ரி எல்லை இல்லாதது தான் பூர்ணம்னு சொல்ல முடியும். ஏதாவது எல்லை இருந்த லிமிட்டேஷன் இருந்த பூர்ணம் எப்படி ஆகும்? ஆகாசத்துக்கு எல்லை இருக்கா? எல்லை இருக்காதனால தான் அது அனந்தம்னு சொல்லப்படுறது. அதில் ஏதாவது அங்கெங்கே ஏதாவது மூவ் ஆகிற ஏதாவது தூசி மாதிரி காணப்படுமான்னு பெரிய டெலிஸ்கோப் வச்சுட்டு இப்படி இப்படி தேடுறான். ஆகாசத்தின்னு தேடு. ஆகாசத்தில் தேடாது, ஆகாசத்தின்னு தேடு. தேட முடியாது. நீ ஆகாசத்தின்னு தேடுறதை ஆரம்பிச்சாச்சுன்னா தேடுற நீ இல்லாமல் ஆயிடுவேன். Now I am just giving the some foundation for this shloka. அந்த எல்லையற்றாத ஒரு நிலைக்கு போனதுனால தான் தூக்கத்தில் நீ பூர்ணமாயிருக்க. there is no any boundary. தேக எல்லை இல்லை, ஜீவ ஈஸ்வர் எந்த எல்லை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பூர்ணமான ஆனந்தத்தை நான் அனுபவிக்கிறேன். எது இல்லாமல் எப்படி எப்போ பூர்ணமான ஆனந்தம் அனுபவிச்சுறேன்? இது யாரோட ஸ்டேட்மெண்ட்? உன்னோட ஸ்டேட்மெண்ட். அது நீ தூக்கத்தில் வந்து வந்ததுக்கப்புறம் சொல்கிறது ரெண்டு எல்லாரும் சொல்கிறதே. ஆனந்தமாக தூங்கிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல.
இந்த ஒன்றுமே தெரியறதுக்கு அகில லோக திருஷ்டி இல்லை. அதனால ஒன்றும் தெரியலன்னு நினச்சிக்காத நீ. இது மெமரியில் போய் சேர்ந்த எக்ஸ்பிரஷன் இல்லை. தூக்கத்தில் அங்கே இன்டலெக்ட் வந்துச்சு, அதனால தூக்கத்தினை ஆனந்தத்தினை தெரிஞ்சுக்கிட்டு மெமரியில் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. திஸ் இஸ் நாட் எ தாட் which you are telling now. முடிச்சதுக்கப்புறம் இது அனுபவம். ஆனால் நமக்கு அது தாட்டாக இது அனுபவமாக எனக்கு எப்படி ஞாபகம் இருந்துச்சு கேள்வி வருமே. அங்கே எதுவுமே இல்லைன்றீங்க, இப்போ எப்படி சொல்கிறேன்? இப்போ அந்த அனுபவம் தான் பேசுறது. அந்த சுத்த சைத்தன்யந்தான் வாக்கனை இந்திரியம் மூலமாக சொல்கிறதே ஆனந்தமாக இருக்கேன். சொல்லலைன்னா இப்போ என்ன? நீ இருக்கிறது அதுதான், அங்கே அதுதான் இருக்க, அப்படி தான் இருக்க. அந்த அனுபவம் சொல்கிறது. திஸ் இஸ் நாட் எ தாட். அதனால எல்லை இல்லாத பவுண்ட்ரி எதுவுமே இல்லைங்க. இந்த பவுண்ட்ரி இதில் முக்கியமான வார்த்தை அது மட்டும்தான் நான் இப்போ எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கேன். அவதி, எல்லை, பவுண்ட்ரி. இந்த பைனாக்குலர் தெரியுமில்லை? டெலிஸ்கோப் நம்ம எல்லோரும் பார்க்கறது இல்லை, தெரியாது. பைனாக்குலர் அது இங்கே வச்சு பார்த்தா அங்கெங்கோ தூரமாக இருக்கிற மலை மேலே இருக்கிற எல்லா செடி, அங்கே ஒரு வீடு எல்லாம், அங்கங்கே யார் யாரெல்லாம் நடமாடுறாங்க எல்லாம் தெரியும். நல்ல பவர்ஃபுல் பைனாக்குலர். அப்படி என்ன ஆயிடுச்சு? இந்த இந்திரியத்துடைய பவர் பெருசாக 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 திருஷ்யம் கிட்ட வந்துச்சு. ஆனால் அது பூர்ணமாக, இந்த இந்திரிய சக்தி பூர்ணமாக பெருசாயிடுச்சுன்னா அந்த திருஷ்யம் பார்க்குறதுக்கு நீ எல்லை இல்லாத ஒன்றாயிடுவீங்க. இது புரியாது. பைனாக்குலர் எக்ஸாம்பிள் சொன்னாலும் இப்போ நான் பேசுனது புரியாது. அதுதான் தூக்கத்தில் நடக்கிறது. அதுதான் தூக்கத்தில் நடக்கிறது. எல்லா இந்திரியங்களும் அதோடைய எல்லை விட்டுட்டு மனசில் கலந்து போச்சு. ஆக்சுவலி மனசு தான் 5 விதமாக ப்ரொஜெக்ட் ஆகிறது. 5 புலங்கள். தனியாக ஒன்று இந்திரியம் அது அதுக்காக வேலை பண்ணாது. மனசு இல்லாமல் வேலை பண்ணாது. அப்படி பண்ணுறதுன்னா அது சத்துப்போன சரீரம் பண்ணணுமே. அப்போது எல்லாமே அதோடைய பவுண்ட்ரி எல்லாம் விட்டுட்டு எல்லாமே மனசுக்குள்ளே பூந்துச்சு. ஆனால் அந்த பூந்து மனசுக்குள்ளே போகும்போதும் தூக்கத்துக்கு போகும்போதும் அதனால இது ரொம்ப அனலைஸ் பண்ணணும். அந்த தூக்கத்துக்குள்ளே எப்படி 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 எல்லாம் ஒன்று ஃபோல்டு பண்ணி நம்ம ஃபோல்டு பண்ணி கடைசியில் இங்கே ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கம்ப்ளீட் அங்கே போகிறோம். திரும்பி ஏந்திருக்கும் போது ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அந்த உள்ளே ஃபஸ்ட்டு அந்த புலங்கள் எல்லாம் உள்ளே போகும்போதாமா கொஞ்சம் அவசரத்தில் அப்படி இப்படி தாறுமாற ஓடி அப்படி மாறி போகுமா. அப்படி மாறி போனதுனால தான் அங்கே உள்ள உடனே மைண்டு இவங்களெல்லாம் செட் பண்ணாமல் வந்தவங்களை வந்தாச்சா கனவு பார்க்கும்போது அதுதான் எல்லாமே என்னென்னமோ கனவு, ஒரு சம்பந்தம் இல்லாமல் அப்படி இப்படி இல்லை. என்ன இந்த புலங்கள் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு, தாறுமாறாயிட்டு. அது கொஞ்சம் நேரம் தான். அப்புறம் மனசு கூட அதையும் மடிங்கிக்கிறது, ஃபோல்ட் ஆகிறது. அதையோட பவுண்ட்ரிஸும் போயாச்சு. போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது அங்கே சுத்த சைத்தன்யம் இருக்கிறதுனால, பூர்ணமானது அவதி இல்லாத வஸ்து இருக்கிறதுனால அது உனக்கு ஆனந்தம் கொடுக்கிறது. ஆனந்தம் கொடுக்கிறது.
அது ஏந்திச்சதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு சமயம் உட்காந்துட்டு நிதித்தியாசனம் பண்ணணும். தூங்கிறதுக்கு அப்படி 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 என்னென்னதான் ஆயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக நம்ம தூக்கத்துலேருந்து ஏந்திரிச்சா, கனவு வராமல் ஏந்திரிச்சா அந்த தூக்கத்துடைய ஆனந்தம் அனுபவம் இன்னும் கொஞ்சம் நல்ல பளிச்சுன்னு தெரியும். కానీ கொஞ்சம் லேட் பண்ணி அப்புறம் கனவுகள் எல்லாம் வந்து எழுந்திருக்கும் போது நம்ம கனவு தான் ஞாபகம் இருக்கும். அந்த கனவு நல்லதாக கிட்டதான் அதுதான் ஞாபகம் இருக்கும். பட் வி ஃபர்காட்டன், ஐ மீன் அது வந்து சிந்திக்கவே விடாமல் அந்த 6 மணி நேரம் 5 மணி நேரம் என்ன தான் ஆகிடுது எனக்கு, எங்கே இருக்கேன் நான்? அது இப்போ ரிகலெக்ட் பண்ணி விசாரணை பண்ணி என்ன பண்ணணும்? அங்கே எந்த ஒரு ரூபம் இல்லை, ஸ்வரூபம்னு சொல்கிறோம். ஸ்வரூபம் இஸ் அரூபம். இங்கே இந்த ஸ்லோகத்தில் அந்த முதல்ல அப்படிதான் இதெல்லாம் வர்றது. அதனால வேதாந்தத்தில் நிறைய எதேதோ சொல்லி அது சொல்லி இது சொல்லி அப்படி இங்கே எல்லாம் எப்படி இருக்க பாரு, எல்லாம் டெம்பரரி சொல்கிறோம். ஆனால் வைராக்கியம் வருதில்லை. நேற்று கூட சொன்னேன் நான், ஒரு மாதத்தில் 4-5 சாவு பார்த்தா கூட வைராக்கியம் வராது. வைராக்கியம் வந்துச்சுன்னா என்ன சார் அடையாளம்? இல்லை ஞான நிஷ்டை ஏற்பட்டதுன்னா என்னதான் அடையாளம்னா, புத்திக்குள்ள இந்த சொருகிறது இச்சிங். புத்திக்குள்ளே இச்சிங் இங்கே தானே சார், ஸ்கின்னு மேலே தானே வரும். புத்தி இல்லை ஏதோ ஒரு விஷயம் பற்றி இன்னும் சந்தேகம், ஏதோ ஒரு விஷயம் பற்றி ஆவகேஷனு, ஏதோ ஒரு விஷயம் பற்றி சம்திங் பக்கிங். இச்சிங் என்ன பக்கிங் சொருகிறது தானே சொல்கிறோம் புத்தியில். அது இல்லாமல் ஆயிடுத்தன்னா நீ ஞான நிஷ்டை கிட்ட வந்துட்டுருக்கேன்னு அர்த்தம், வைராக்கியம் வந்துச்சுன்னு அர்த்தம். அதனால் வைராக்கியம் என்னமோ எல்லாம் விட்டுணும். இப்போ நான் இனிமேல் எதுவுமே பார்க்க மாட்டேன், வைஃப் கூட பேச மாட்டேன், எல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறேன். அப்படி இருக்கிறது அது வைராக்கியம் என்ன? ஆஸ்க் யுவர் இன்டலெக்ட், புத்தியில் அதனால் இந்த மாதிரி நிரகம் அவதி அதுதான் பூர்ணம். இப்படி வைராக்கியம் வரணும், வைராக்கியம் வரக்கூடாதுன்னு தான் புத்தருடைய அப்பா வந்து, புத்தருக்கு பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து ஜோதிஷ்கள் சொன்னாங்க, இந்த பையனை சந்நியாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராஜா எந்த அப்பாவும் ஒத்துக்குவார்? ராஜா ஒத்துக்குவார்? எந்த அப்பாவும் ஒத்துக்க மாட்டான். பையன் சந்நியாசம் எடுத்துக்கிறான். அதனால் இவனுக்கு கொஞ்சம் வளர்ந்து இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து நல்ல சௌக்கியமாக, வைராக்கியம் வரணும்னா கஷ்டம் துக்கம் இருந்தானே வைராக்கியம் வரும், சௌக்கியமாக வைக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே சம்மருக்கு ஒரு பேலஸோ, வின்டருக்கு ஒரு பேலஸோ, ரெய்னி சீசனுக்கு ஒரு பேலஸ் எல்லாம் கட்டி சர்வ போகங்களும் நாங்கள் வச்சு எந்த ஒரு துக்கம் கஷ்டம் இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு அப்படி எல்லாம் ஏற்பாட்மெண்ட் பண்ணி வச்சா வளர்த்திட்டார். ஆனால் அந்த ஜீவன் எதுக்காக பிறந்ததோ அது தேடி போகிறதுக்கு அவனுக்கு அந்த தேரோட்டியாக இருக்கிற சாரதி, அங்கே கூட ஒருத்தன், அவன் பேர் சாணா. ஆமாம், இந்த சாணான பேர் கூட ஸ்ரீலங்கா அந்த பக்கம் போன சில பேருக்கு இருக்கும். அவன் வந்து ஒரு நாள் அவனு தான் இவருக்கு ஆக்சுவலாக குரு போல் சொல்லணும். புத்த ஜாதக கதையில் வேறு வேறு எதுவும் சொல்லுவாங்க. சித்தர்களை வந்து இவனுக்குள்ளே பூந்து இப்படி தோண்டி வச்சு ஒரு நாள் அப்படியே வெளியில் கொண்டு போயிட்டான். நிறைய வருஷம் ஆயிடுச்சுல்ல, டைம் வந்துச்சு. இப்போ வெளியில் கொண்டு போனால் அங்கே பார்த்தது ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நல்ல இன்னொரு பார்க்குக்கு கொண்டு போகலாம் அவன் பார்க்கு போன நடுவில் முதல் ஒரு
ரொம்ப வயசான விருத்தன்னு பார்த்தார். இது என்ன இப்படி? அது விருத்தாப்பியம். அது எனக்கு வருமா? உனக்கு வரும். எங்கள் மனைவிக்கு வருமா? வரும். ஃபஸ்ட்டு ஷாக். கொஞ்சம் தூரம் போனதுக்கு ஒரு 4 பேர் ஒருத்தன் தூக்கிட்டு போகிறாங்க. இப்படியே அவங்க எல்லாரும் இவனை தூக்கிட்டு போகிறாங்க. அவன் சத்தி போயிட்டான். சாகிறதுன்னு என்ன தெரியாது, எதுவுமே தெரியாமல் வருது. மனுஷன் இறந்து போயிட்டான், அவனுக்கு கொண்டு போய் கொடுத்துவாங்க. அப்படியா? எனக்கு மரணம் வரும், அவனுக்கு வரும். என் ஒய்ஃபுக்கு வரும். செகண்ட் ஷாக். நடுவில் வியாதி கூட பார்த்தார். வியாதியோட ஒருத்தனை குஷ்டியோ க்ஷயவியாதோ ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியும், அதையும் பார்த்தார். ஸோ மூப்பு, வியாதி, மரணம் 3 பார்த்தியாச்சு. அந்த க்ஷணமே நிறுத்து. இது 3 எனக்கு வருது அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப பயமாக இருக்கு. இதில் தப்பிச்சுக்கிறது வழி இருக்கா என்ன? அப்போவே கம்ப்ளீட் டர்னிங் பேக், வைராக்கியம். நம்ம எத்தனை வாட்டி என்ன பார்த்தோம்? பார்த்தி வரல, கேட்டி வரல, சொல்லி வரல. வைராக்கியம் எதுக்கு? இன் சர்ச் ஆஃப் த ட்ரூத். அந்த சித்தார்த்த அப்புறம் கௌதம புத்தா ஆயிட்டார். அதனால வைராக்கியம் அப்படின்னா அந்த இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்ட்ராவர்ட்டட்னஸ் இஸ் மென்ட் ஃபார் இன்ட்ராஸ்பெக்ஷன். இன்ட்ராவர்ட்டட்னஸ் டிப்ரெஷனில் கூட வரும், வெறுத்து போனால் வரும். இங்கே எதுவுமே வெறுத்து போல. இன்ட்ராவர்ட்டட்னஸ் இஸ் ஃபார் இன்ட்ராஸ்பெக்ஷன் வித் நாலேஜ். அப்போது இங்கே பண்ண போகிற பெரிய பிரக்ரியை என்னதான் இதோடைய ஸ்லோகத்துடைய சாராம்சம் అనేది நம்ம அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஸோ அடுத்த ஸ்டெப்பு இன்னும் கொஞ்சம் உள்ளேக்கு போகிறது. இப்போ இந்த பவுண்ட்ரிஸ் இல்லாத நிலைக்கு வந்துட்டோம். அதனால் அது சிந்திச்சுட்டே அது எப்படி நம்மளால் நினைவில் உணர முடியும் అనేది நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.